ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய தேவையில்லாத ஜீன்ஸ் பேண்ட்டை வச்சு எப்படி ஒரு அழகான பேக் ரெடி பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்காக நான் ஒரு பழைய ஜீன்ஸ் பேண்ட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம கீழே கால் போடக்கூடிய அந்த கீழ் பகுதியிலேருந்து ஒரு 17 இன்ச் எடுத்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நாம் 2 காலையும் 17 இன்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த பார்ட்டும் நமக்கு தேவையில்லை, அதனால அதை கட் பண்ணி எடுத்துடலாம். 2 கால்லையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி 2 கால்லையும் இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கக்கூடிய அந்த தையலை கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். இனி நம்ம கட் பண்ண அந்த 2 பீஸையுமே சேர்த்து ஒரு தையல் போட்டுடலாம். தையல் போடும்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே இருக்கிறது மாதிரி பார்த்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம பேக்கோட 3 பக்கத்தையும் சுற்றி தையல் போட்டுறணும். ஆனால் மேல் பகுதி மட்டும் தையல் போடக்கூடாது. நம்ம ஜாயின் பண்ணாமல் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்ட்டை மட்டும் இந்த மாதிரி மடக்கி ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய 2 துணியிலையுமே அந்த மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம். இப்போது நம்ம மடக்கி அடித்து அந்த 2 பக்கமும் மேலே வர மாதிரி வச்சுட்டு மற்ற 3 பக்கத்துலேயும் சுற்றி தையல் போட்டு விட்டுடலாம். இந்த தையல் போடும்போது 2 நல்ல பக்கமும் உள்ளே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம 3 பக்கமும் இப்போ தச்சு முடிச்சாச்சு. இனி அதோட 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த லைன் மேலேயே மிஷினில் வச்சு தையல் போட்டுடலாம். 2 பக்கத்துலேயுமே தைச்சி விட்டுருங்க. இனி இதை அப்படியே நம்ம திருப்பிடலாம். இதை நம்ம திருப்பியாச்சு. இப்போது இனி இதில் நம்ம ஒரு ஜிப்பு வச்சு ஆட் பண்ணிடலாம். இந்த ஜிப்பு தைக்கும்போது ஜிப்பை 2 ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம 2 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜிப்போட ஒரு பக்கத்தையும் இந்த பேக்கோட ஒரு பக்கத்தையும் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஜிப்பு பேக்கோட உள் பக்கத்தில் வர்ற மாதிரி தையல் போடணும். இதை இந்த ஒரு சைடு முடிக்கும்போது ஜிப்பை கொஞ்சம் மூடி விட்டு நம்ம பேக்கோட சைஸ்க்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் மட்டும் அந்த ஜிப்பை வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் பார்த்து ஜிப்பை கொஞ்சம் கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல உங்களுக்கு தையல் போட கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த மட்டும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் மீதி இடத்துல தையல் போட்டுடலாம். அந்த இடத்துக்கு மட்டும் கடைசியாக நம்ம கொஞ்சம் கைத்தையல் மட்டும் போட்டு விட்டுடலாம். இது முடிகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு 2-3 தையல் அதில் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம மிஷினில் தைக்க முடியாமல் வச்சுருந்த அந்த 2 இடத்துலையும் ஊசி நூல் வச்சு கைத்தையல் போட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம அதையும் தைச்சாச்சு. இப்போ இந்த ஜிப் மேலே இருக்க மாதிரி இருக்குது. அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை. அதனால் நம்ம இதை கொஞ்சம் மடித்து உள்ளே வச்சு தைச்சிடலாம். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி மடித்து சுற்றி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். சுற்றி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு விட்டாச்சு. இப்போ பாருங்கள், ஜிப் இந்த மாதிரி உள்ளே போகிற மாதிரி இருக்கும்.
அடுத்தது பேக்கில் வைக்கிறதுக்கு கயிறு ரெடி பண்ணிடலாம். இந்த கயிறோட நீளம் வந்து நான் 23 இன்ச் எடுத்திருக்கேன், அகலம் வந்து 3 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 கயிறு நமக்கு வேணும். ஃபஸ்ட் இதில் 2 பக்கமும் ஓரம் அடித்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதை 2 ஓரத்துலேயும் கொஞ்சமாக மடித்து அதை இன்னொரு மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். இந்த மாதிரி 2 கயிறையுமே தச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 8 பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 4 பீஸ் வந்து ஜீன்ஸ்லேயும் இன்னொரு 4 பீஸ் வந்து சும்மா ஒரு நார்மல் கிளாத்லேயும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் நான் ஒரு ஜீன்ஸில் வெட்டின பீஸும் இன்னொரு நார்மல் கிளாத்தும் எடுத்திருக்கேன். இதில் 2ஓட நல்ல பக்கமும் உள்ளே இருக்க மாதிரி வச்சுட்டு ஒரு பக்கத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பக்கமும் சுற்றி ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. இந்த கார்னர் எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இதில் இந்த ஓப்பனாக இருக்கக்கூடிய பக்கம் வழியாக நம்ம எல்லாத்தையும் உள்ளே விட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஊசி கம்பி எதையாவது உள்ளே விட்டு திருப்பிக்கோங்க, அப்போ தான் அந்த கார்னர் எல்லாமே கரெக்டாக வரும். இப்போ நம்ம ஓப்பனாக விட்டுருந்த அந்த பக்கத்தையும் இந்த மாதிரி திருப்பி மடக்கி ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 4 பீஸையுமே இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் அந்த கயிறு வைக்கிறதுக்காக பேக்கோட மேல் பக்கத்துலேருந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு 2 சைடும் ஒரு கோடு போட்டு விட்டுருக்கேன். அதுலேயே நம்ம இந்த கயிறை வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இந்த கயிறை இந்த மாதிரி வச்சுட்டு அது மேலேயே நம்ம தச்சு எடுத்து வச்சுருக்க இதையும் மேலே வச்சு தச்சிடலாம். இதை தைக்கும்போது கயிறு வந்து அதுக்கு உள்ளே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஃபுல்லாகவே எல்லா பக்கமும் தையல் போட்டு விட்டுடலாம். இன்னொரு பக்கத்துலேயும் அதே மாதிரி தையல் போட்டு விட்டுடலாம். இந்த இடத்துல மட்டும் ஒரு 2 தையல் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது நம்ம முன்னாடி 2 இதுலேயும் கயிறு வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இனி பின்பக்கமும் 2 சைடும் கயிறு வந்து அட்டாச் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பேக்கில் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன பூ வந்து பண்ணி எடுத்துடலாம். இந்த பூ பண்ணுறதுக்கு நான் வேறு ஒரு கலர் ஜீன்ஸ்லேருந்து கொஞ்சம் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு சின்ன பீஸ் இருந்தால் மட்டும் போதும். அதை இப்போ நம்ம 3 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதோட நீளம் அகலம் ரெண்டுமே 3 சென்டிமீட்டர் தான். இதை இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த ஸ்கொயர் பீசஸில் ஒரு பக்கத்தை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் கார்னர் வந்து வளைஞ்சு வர மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பீசஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது இப்போ நமக்கு ஒரு பெட்டல் மாதிரி கிடச்சிருக்கு. ஒரு பூ பண்ணுறதுக்கு நமக்கு 5 பெட்டல் வந்து வேணும். ஒரு ஊசி நூல் வச்சு இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரியே 5 பெட்டலும் நம்ம வச்சு இதே மாதிரி தச்சு எடுக்கும்போது ஒரு பூ மாதிரி நமக்கு கிடைக்கும். அஞ்சு பெட்டலும் இப்போ நம்ம வச்சாச்சு. இப்போ இதை பின்பக்கமாக திருப்பி நல்லா டைட்டாக நாட் போட்டு விட்டுடலாம். ஓகே, இந்த மாதிரி நான் இப்போ நிறைய பூ செஞ்சு எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு எவ்வளோ பூ வேணுமோ, என்ன டிசைனில் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் தைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேக்லேயே நான் ஒரு போ மாதிரி ஒரு டிசைன் வைக்கலான் இருக்கேன். அதுக்காக ஒரு போ பண்ண போகிறேன் இப்போது. அதுக்காக ஜீன்ஸ்லேயே ஒரு ஸ்கொயர் பீஸ் 10 சென்டிமீட்டர் வச்சு 2 ஸ்கொயர் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பீஸ்லேயுமே அதோட நல்ல பக்கம் உள்ளே இருக்க மாதிரி வச்சு சுற்றி வந்து தையல் போட்டு விட்டுக்கலாம். ஒரு பக்கம் மட்டும் தையல் போட வேண்டாம், மீதி 3 பக்கத்துலேயும் தையல் போட்டு விட்டுடலாம். இப்போது இதை திருப்பி விட்டுட்டு நம்ம ஓப்பனாக விட்டுருக்கக்கூடிய அந்த பக்கத்தையும் உள்ளே இருக்க மாதிரி மடித்து தையல் போட்டு விட்டுடலாம். இந்த போவோட நடுவில் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி மடித்து தைச்சி விட்டுடலாம். அந்த போ பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மடித்து நம்ம தைச்சி எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கயிறையும் இது மேலே சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டு விட்டுடலாம். அதை பின்பக்கமாக இந்த மாதிரி தைச்சி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, நம்ம தைச்சி வச்சுருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இப்போ பேக்கில் வந்து நம்ம வச்சு அட்டாச் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன டிசைனில் வேணுமோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைனில் வேணாலும் இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டிசைனில் வேணும்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இப்படி வேணும்னா இப்படியும் வச்சுக்கலாம். இதில் வந்து நான் அந்த பூ எல்லாமே திருப்பி வச்சுருக்கேன். திருப்பி வைக்கும்போது பார்க்கறதுக்கு அதுவும் ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வேணால் இப்படியும் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் இப்போது இந்த மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு பக்கம் ஃபுல்லாக இந்த பூவை வச்சுட்டு இன்னொரு பக்கம் நான் தச்சு வச்சுருக்க அந்த போவை வைக்க போகிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஊசி நூல் வச்சு தச்சு எடுத்துடலாம். இப்போது நான் இவ்வளோ பூவையும் தைச்சி எடுத்திருக்கேன். இன்னும் கடைசியாக ஒரு பூ மட்டும் தைக்கணும். இதையும் நம்ம இப்போது தைச்சி எடுத்துடலாம். இது தைக்கும்போது பேக் உள்பக்கமாக ஊசி விட்டு அதுக்கப்புறம் தைச்சிக்கோங்க. இதோட நடுவில் நான் ஒரு சின்ன ஸ்டோனும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் இது கூடவே நம்ம சேர்த்து வச்சு தைச்சிடலாம். நடுவில் இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு வேணும்னா சைடில் இருக்கக்கூடிய அந்த பெட்டல்ஸ் மேலேயும் ஒரு சின்ன சின்ன தையல் வந்து போட்டு விட்டுக்கலாம். நான் இப்போ ஃபுல்லாகவே பண்ணி முடிச்சிட்டேன். மேலே வந்து டிசைனுக்காக 2 சின்ன பட்டன் ஒட்டியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.